ஐயோ, நான் இப்பவும் சொல்றேன் மேயர், சஞ்சீவ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சஞ்சீவ் உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்தல. ஏய், நீ உன் ஹஸ்பண்டும் சொன்னதை திரும்பி திரும்பி சொல்றதுனால பொய்யெல்லாம் உண்மை ஆகிடாதுடி. என் ஹஸ்பண்ட உன் ஹஸ்பண்ட் கொன்னதுனாலதான் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்கான். அத நீ மறந்துடாத. ஏய் வா. மேயர், நான் சொல்றத கேளுங்க. மேயர், மேயர். सर आप क्या कर रहे हैं इधर? सर सर ये संजीव पाकनम पोला इरुक्कु सर, அதனால தான் சார் நான் வந்தேன். आपको कुछ नहीं समझ नहीं आ रहा है, पहले इस तरफ में निकलो. சார் சார், நான் சஞ்சீவ பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நல்லா பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். तुम पहले मेरे बात सुनो, आप इधर से निकलो. சார் சார் சார், ஒரு வாட்டி பார்த்துட்டு போறேன் சார். ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் சார். ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார். सर सर ओके ओके ठीक है बहन. हाँ थैंक यू सर. हाँ पीछे आओ, पीछे आओ. वांगे मेरे साथ आओ. जल्दी आओ ना. அபி, எப்படி வந்த? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்தது சஞ்சீவ், அதான் வந்துட்டேன். சரி, இதுக்குள்ள எப்படி நீ வந்த? மனு வாங்குற ஆபீசர் ஹெல்ப் பண்ணாரு. ஆபீசர்? உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல சஞ்சீவ். உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா தான் இருக்கு. அபி, அழாத அபி. அபி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ஆமா சஞ்சீவ், நான் வக்கீல் மேடத்தை பார்த்து எப்படியாவது உனக்கு சப்போர்ட்டா வாதாட சம்மதிக்க வச்சு கோர்ட்ல உன்னை நிரபராதி நிரூபிச்சு ஜெயில இருந்து உன்னை வெளியே கொண்டு வந்தே தீர்வேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சஞ்சீவ். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு அபி. நிச்சயம் என்னை காப்பாத்திடுவேன். சஞ்சீவ், நான் உன்னை பார்க்க வந்தது எதுக்குன்னு சொல்ல பார்க்கலாம். எனக்கு தெரியும் அபி, இன்னைக்கு தான் நானும் நீயும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்ட நாள். அதான் நீ என்னை பார்க்க ரிஸ்க் எடுத்து இந்த செல்லு வரைக்கும் வந்திருக்க. என்ன யோசிக்கிற சொல்லு சஞ்சீவ்.
தெரியலையே. நானும் நீயும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிட்ட நாள் இன்னைக்குதான். ஓ அப்படியா? மறந்துட்டேனே. நீ எதைத்தான் மறக்கல போ. எனக்கு இப்பவே உன்கிட்ட என் லவ் சொல்லணும்னு தோணுது அபி. இருந்தாலும் ஏதோ ஒண்ணு என்ன தடுக்குது. நான் அந்த கேஸ்ல இருந்து நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டு வெளியே வந்த உடனே உன்கிட்ட என் லவ் சொல்றேன் அபி. एक मिनट देखिए मैडम, मैडम टाइम नहीं है, जल्दी आओ. अब आओ ना. சரி அபி, நீ போ. இதுக்கு மேல இங்க இருந்தா உன்னை கூட்டு வந்தவங்களுக்கு தான் பிரச்சனை. சரி சஞ்சீவ், நான் வரேன். போ. जल्दी आइए. मैडम आइए मेरे पीछे जल्दी.
காலங்காத்தாலே வந்து ஆரம்பிச்சிட்டாளா? மேடம் மேடம் இங்க மேடம் கொஞ்சம் பாருங்க மேடம் 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 போகாதீங்க மேடம் आप कौन है? क्या कर रहे हैं इधर? क्या चाहिए? जाओ इधर से जाओ. अरे लड़की मेरे बात सुनो यार. जाओ. சார் சார் அதெல்லாம் யாரையும் பார்க்க முடியாது மேடம். போங்க போங்க மேடம் இங்க இருந்து. நீங்க சமைச்சனா நீயே. போங்க மேடம் போங்க. அதான் சொல்றேன்ல மேடம். யாரையும் பார்க்க முடியாது மேடம். போங்க போங்க மேடம். சார் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு அதெல்லாம் முடியாது மேடம். போங்க. सिक्योरिटी साहब ठहरो. हाँ आप कौन है? बताइए ना आप कौन है? சார் நீங்க சொல்றது எனக்கு புரியல சார். ஓ தமிழா? ஆமா சார். யார் நீங்க? எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்கீங்க? சார் நான் வக்கீல் மேடத்தை பார்க்கணும் சார். ஏன்? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஜெயில இருக்காரு. அவருக்காக மேடம் கோர்ட்ல வாதாடி என் ஹஸ்பண்ட வெளியே கொண்டு வரணும். மேடம் இப்ப யாரையும் பார்க்க மாட்டாங்க. போயிட்டு நெக்ஸ்ட் மந்த் வாங்க. சார் அவ்வளவு நாளா என்னால வெயிட் பண்ண முடியாது சார். அர்ஜென்ட்டா நான் மேடமை பார்க்கணும் சார். சார் என்னால மேடத்துக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாதுல்ல யோசிக்காதீங்க. இதோ ஃபீஸ் கொடுக்க நான் ரெடியா பணத்தை கையிலேயே வச்சிருக்கேங்க சார். சொன்ன புரிஞ்சுக்கோங்க மேடம். ஆல்ரெடி எடுத்த கேஸ டைம் இல்லாம முடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 டேஸ்ல மேடம் டாக்டருக்கு பர்த்டே. சோ அவங்க ரொம்ப பிஸி. ப்ளீஸ் கிளம்புங்க. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ஒரே ஒரு வாட்டி நான் மேடத்தை பார்த்து பேசிட்டு போயிடுறேன் சார். ஒரே ஒரு வாட்டி சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என்ன மணி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? சொன்னா கேளுமா. சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். என் சஞ்சீவ் தூக்கு தண்டனையில இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு மேடம் சஞ்சீவ் கேஸ் எடுத்து நடத்தினா மட்டும்தான் முடியும். நான் சொல்றத கேட்கவே மாட்டியாமா? ப்ளீஸ் சார் போ போறியா இல்லையா? ப்ளீஸ் சார் 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 फोन आया थी. हाँ बोल. யோ இந்தியன் குக்கி சர்வீஸ் உங்ககிட்ட வேலைக்கு ஆளு வேணும்னு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? இன்னும் யாரையும் அனுப்பாம இருக்க? இன்னைக்குள்ள யாராவது அனுப்பல நீ அவ்வளவுதான். சார் சார் ஏமா இன்னும் போலியா நீ? கிளம்புமா. ப்ளீஸ் போங்க. சொன்னா கேளுமா. கிளம்புமா. சார் சார் जाओ जाओ माँ. जाओ चलो जल्दी. इधर से जाओ जाओ. अरे चलो चलो. हाँ நாம போய் அவளை எப்படியாவது ஃபாலோ பண்ணி இன்னைக்கு பேக்க திருடி ஆகணும். ஆஹா இதுதான் சரியான டைம். பேக புடுங்கிட்டு நிக்காம ஓட வேண்டியதா. ஐயோ இப்படி பேக்ல இடிச்சு ஃப்ரண்ட்ல சேராக்கிட்டானுங்களே. பொடுபாவிங்க நாசமா போறவன் எல்லாம் எனக்குன்னு வந்து சேருவானுங்க போல இருக்கு. ஐயோ 20 லட்சம் ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடும் போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ எவனாவது வாங்கலேண்டா என்ன தூக்கி விடுறதுக்கு. ஐயோ ஆமா நாம தமிழ்ல சொன்னா இவங்களுக்கு எங்க புரிய போகுது? அவங்களுக்கு ஏதோ சலோ கிலோ புலன்னு சொன்னதானே புரியும். ஐயோ அப்பா ஐயோ
சிஸ்டர். வாங்க ஜித்தன். லட்சுமி மேடம் பார்த்து பேசுனீங்களா சிஸ்டர்? இல்ல, வக்கீல் மேடத்தை என்னால பார்க்க முடியல. என்ன மேனேஜர் உள்ளவே விட மாட்டேங்கிறாரு. நீங்க வக்கீல் மேடம் வீட்டு வாசல்ல நின்னு அவங்கள பார்த்து பேச முடியுன்ற அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. வேற ஏதாவது பிளான் பண்ணணும். சமைக்கிறதுக்கு ஆள் வேணும்னு எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன். இன்னும் யாரையும் அனுப்பாம இருக்க? இன்னைக்குள்ள யாராவது அனுப்பல நீ அவ்வளவுதான். ஜித்தன், சொல்லுங்க சிஸ்டர். அந்த மேனேஜர் வக்கீல் மேடத்துக்கு அர்ஜென்ட்டா வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு போன்ல பேசிட்டு இருந்தாரு. நான் வேணா வக்கீல் மேடம் வீட்டுக்கு வேலைக்காரியா போகட்டுமா? சிஸ்டர், என்ன பேசுறீங்க நீங்க? இவ்வளவு பெரிய குடும்பத்துக்கு மருமக நீங்க வக்கீல் மேடம் வீட்டுக்கு வேலைக்காரியா போக போறீங்களா? அதெல்லாம் வேணாம் சிஸ்டர். சஞ்சீவ ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர நான் எதை வேணாலும் செய்வேன் ஜித்தன். சஞ்சீவ் மேல நீங்க வச்சிருக்கிற கண்மூடித்தனமான லவ்வ பார்த்தா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர். நான் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஜித்தன், என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா மேனேஜர் உங்களை பார்த்திருக்காரு. இப்ப நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அப்புறம் எப்படி வக்கீல் மேடம் வீட்டுல உங்களை வேலைக்காரியா இருக்க ஒத்துப்பாருன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வக்கீல் மேடம் வீட்டுக்கு வேலைக்கு போகணும். இருங்க சிஸ்டர், என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஐடியா சிஸ்டர். மேனேஜர் போன்ல வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு கண்டிப்பா ஒரு ஏஜென்சி கிட்ட தான் பேசிருப்பாரு. எந்த ஏஜென்சி கிட்ட பேசினாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சித்திரம் பேசுதடி, இது காலம் செய்த கோலமடி. யோ, இந்தியன் குக்கிங் சர்வீஸ். இந்தியன் குக்கிங் சர்வீஸ். இந்தியன் குக்கிங் சர்வீஸா? இருங்க, கூகுள்ல ஆபீஸ் நம்பர் இருக்கான்னு பாப்போம். நம்பர் கிடைச்சிருச்சு. என்ன பண்ண போறீங்க ஜித்தன்? ஒருத்தர் மட்டும் பாருங்க.